திராவிடம்னா என்ன? ஒரு விளக்கத்தை யார் தருவா? இன்னொரு ஆளை கேட்டார், அண்ணன் பாலு நினைக்கிறேன். பாலு, நீ எவ்வளோ கொடுக்குற முடி வெட்ட? என்ன கேட்டார், எவ்வளோண்ணா? ஐயா, நான் என்னுடைய அந்த முடி திருத்துகிற தோழர் என் வீட்டுக்கு வந்துட்டாருன்னா நான் 1500 ரூபா கொடுப்பேன். அவர் வீட்டுக்கு, அவர் கடைக்கு நான் போயிட்டா 1000 ரூபா கொடுப்பேன். வீட்டுக்கு வர்றதுனால ஒரு 500 ரூபா அந்த தோழருக்கு நான் அதிகம் கொடுக்குறேன். எல்லாம் ஆடம்பரமாக செலவு பண்ணுறீங்க. நான் எவ்வளோ தெரியுமா? சொல்லுங்க ஐயா. 800 தான் கொடுக்குறேன். நான் சொன்னேன், அவங்க முடிக்கு தகுந்த மாதிரி தானே ஐயா கட்டணும். நல்ல அப்பா அம்மாவுக்கு பிறந்தவனா வா வா, நல்ல அப்பா அம்மனுக்கு பிறந்தவனா நேரம் குறிச்சு வா, நிக்கிறோம் நாங்க. வர்றியா? நான் நிக்கிறேன், திருமுருகன் நிக்கிறேன். நான் தான் அறிவிச்சேன். நான் நிக்கிறேன் இங்க. நான் நிக்கிறேன். அறிவிச்சிட்டு வா. ஒரு தோழருடைய கடைக்கு போய் முற்றுகையிடுறேன்னா உன்ன நான் என்னன்னு சொல்லு. யோ, இதான் உன்னுடைய வீரமா? நான் கேக்குறேன். ஒரு தோழனுடைய கடை, ஏழை தமிழனுடைய கடை, அத போய் முற்றுகையிட்டு உன் வீரத்தை காமிக்கிறீங்களே. நான் இங்க நிக்கிறேன், வாங்க வெளியே. சீமான் வர சொல்லுங்க. ஏன் போய் ஒளிஞ்சு கிடக்குறாரு? அத வீழ்ந்து விடாத வீரம், மண்டியிடாத மாறன்னு சொன்னால வர வேண்டியதானே. நாங்க நாள் குறிச்சு வந்திருக்கோங்க, தேதி குறிச்சு வந்திருக்கிறோம், இடம் சொல்லிட்டு வந்திருக்கிறோம். அப்படி வர சொல்லுங்க. உண்மையாலுமே அவர் மொழியில சொல்றேன், நல்ல அப்பா அம்மாக்கு பிறந்தவனா வா வா, நல்ல அப்பா அம்மனுக்கு பிறந்தவனா நேரம் குறிச்சு வா, நிக்கிறோம் நாங்க. வர்றியா? நான் நிக்கிறேன், திருமுருகன் நிக்கிறேன். நான் தான் அறிவிச்சேன். நான் நிக்கிறேன் இங்க. நான் நிக்கிறேன். அறிவிச்சிட்டு வா. நாயை கல்ல விட்டு எரிஞ்சின்னு வச்சுக்கிறீங்களேன், அது என்ன பண்ண? 4 தெரு அங்கிட்டு போய் நின்று. அதான் இந்த திராவிட நாய் பூரா நேரம் வராது. அங்க நின்றுகிட்டு தெரியாதா உன்னையை பற்றி? நீ அங்கே எழுபன். கேக்குற கேள்விக்கு நீ என் வீட்டை முற்றுகிட்டு வரலையே. அந்த ரிலையன்ஸ் பக்கத்துல ஒரு சலூன் கடையில போய் முற்றுகிட்டீங்க. அவன் திராவிட மயிரெல்லாம் வா வெட்டி விடுறேன்.